Hello friends, வணக்கம் and welcome back to Kurutex Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா குருக் 2023ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. ரோட்ல ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து கிடக்க அவரோட வீட்டில் போய் அதை இன்ஃபார்ம் பண்ணலான்னு போன இடத்துல அப்பார்ட்மெண்ட்ல அவரோட ஒய்ஃபுமே மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. டபுள் மர்டர் கேஸ் கேரளாவே உலுக்கி ஒரு சம்பவம் பண்ணும்போது இந்த கேஸை எடுத்து நம்ம கதையோட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, யார் இவங்களை கொலை பண்ணதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரா. அந்த மாதிரி டைம்ல ஸ்டேஷன்ல ஒருத்தன் வந்து சம்மந்தமே இல்லாம சரண்டர் ஆகி என்ன சம்பவத்தை பண்ணி கேஸில் குழப்பத்தை கொண்டாராங்கிறது எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நிறைச்சு சொல்லியிருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் ட்ராமா அமேசான் பிரைம்ல இருக்கக்கூடிய மலையாளம் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இது. இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா யூஸ்வலான ஹூ டன் இட்ங்கிற மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமா ஸ்டைலில் இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்க்காக படம் பார்க்குற மாதிரியான 5 மினிட்ஸில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்து சம்பவம் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேஸ் ரொம்ப சட்டிலாக சிம்பிளாக இருந்துச்சு. இன்ட்ரோவில் தான் திரும்ப படம் டேக் ஆஃப் ஆச்சு. ஸ்லோ பன் த்ரில்லர் ட்ராமா தான் நிறைய விஷயம் ரொம்ப லேகிங்காகவும் ஸ்லோவாகவும் ப்ரிடிக்டபிளான ஃபார்மேட்டில் தான் கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸில் சம்பவம் பண்ணி 5 நிமிஷத்தில் ட்விஸ்ட்டை கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீக்வன்ஸை வச்சுருந்தாங்க. படம் முழுக்க இதே மாதிரி நிறைய சீன்ஸை இன்வால்வ் பண்ணியிருந்தா படம் சூப்பராக இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனாக இருந்துச்சு. ஏன்னா ட்ராமா, சஸ்பென்ஸ், டென்ஷன், எமோஷன் சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய லேயரிங் கான்ஃப்ளிக்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரேட் பண்ணியிருந்தா சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் ஒப்பீனியனாக இருந்துச்சு. தேவையில்லாத பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், மாஸ் எலிமெண்ட்ஸ் இன் ஸ்லோ மோஷன் சொல்லி நிறைய இடத்துல சீன்ஸை ஜவ்வா இழுத்துட்டாங்க. அதை மட்டும் பெட்டராக கமர்ஷியல் எலிமெண்ட்டை குறைச்சி ராவ் த்ரில்லர் மூவியாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா என்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தட்டன் தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே அங்கங்கே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அமேசான் பிரைமில் இருக்கக்கூடிய ஒரு மலையாளம் த்ரில்லர் மூவி தான் இந்த குருக். இதுவுமே ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் ட்ராமா தான். ஒரு சில விஷயம் ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் கிளைமேக்ஸில் இருக்கக்கூடிய மர்டர் மிஸ்ட்ரி ட்ராமாவை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டுக்காக கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். எபோவ் ஆவரேஜ் மலையாளம் அண்டர் ரேட்டட் த்ரில்லர் மூவிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இந்த மூவி அமேசான் பிரைம்ல இருக்கு. டைம் இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த குருக் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you on love you well.